எமக்கு மகரம் இல்லாத ஆனால் குடும்பங்களில் நெருங்கிய உறவுகளோடு பெரிய தந்தையின் மகன்மார் இவர்கள் போன்றவுடன் சாதாரணமாக பழகும்போது குடும்ப நிகழ்ச்சிகளில் சேர்ந்திருப்பது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது பொதுவாக எல்லா குடும்பங்கள்லையும் அப்படி கண்டு காணாமல் நடந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் உண்டு. விளங்கிட்டா? எல்லா குடும்பங்களையும் என்ன அஜ்னபி மஹ்ரமி சட்டமெல்லாம் நமக்கு தெரியும். யாரோட எப்போ பேசணும், என்ன மாதிரி பேசணும், எந்த ஆடை ஒழுக்கங்களோட பழகணும்னு தெரியும். எல்லாமே நம்ம படிக்கிறதா, அஜ்னபி மஹ்ரமி சட்டம் படிக்கிறதா. ஆனால் நம்ம வீட்டுக்கு போன உடனே தங்கச்சி தாத்தான்னு சொல்லியே நம்ம பழகி வளர்ந்துருப்போம். பெரிய அம்மாவுடைய சாட்சி இது இருக்குது. விளங்கிட்டா? இந்த பழக்கங்களை நம்ம எந்த அளவில் கொண்டு வரலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். சிலர் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது என்ற ஒரு பெரிய எல்லை ஒன்று என்ன செஞ்சிடறாங்க, போட்டுடுறாங்க. அப்படி போடுவதன் காரணமாக அப்படி மார்க்கம் போட சொல்லுதான்னு கேட்டால் மார்க்கம் அப்படி போட சொல்லலை. நீ தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஆடை ஒழுக்கம், வீட்டில் சில ஆடை ஒழுக்கங்கள் இருக்குது, வெளியே சில ஆடை ஒழுக்கங்கள் இருக்குது. வெளியுள்ள ஆடை ஒழுக்கம் என்ன? இந்த இஸ்லாமிய சமுதாயமே அங்கீகரித்து செஞ்சுட்டு வரக்கூடிய செய்தி அபாயா போட்டு மறைச்சிக்கிட்டு போகிறான். இது இப்படி போட்டால் மட்டும்தான் மறைச்சலன்னு என்ன செய்யலை இஸ்லாம் இங்கேயும் சொல்லலை. இப்போ வீட்டுக்குள் இருக்கிற நேரத்தில் அவங்க வேறு வகையில் தங்களுடைய அலங்காரங்களை என்ன செய்யலாம், வேறு ஆடைகளை கொண்டு மறைத்துக் கொள்ளலாம். ஒரு பெரியம்மாவுடைய மகளோ அல்லது என்ன ஒரு சாட்சியுடைய மகளோ என்ன செய்யலாம், அவங்க வேறு வகையில் தங்களோட முழு உடலை மறைத்து கொண்டு பழகுவதற்கான வாய்ப்பு இல்லையா? அழகான வாய்ப்புகள் என்ன செய்து இருக்குது. அப்போ அது செய்யலாம். தனிமையை தவிர்க்க வழி இல்லையா? அந்த சொந்தங்களோடு தனிமையை தவிர்க்க வழி இல்லையா? குடும்பம் எல்லாம் இருக்கிற நேரத்தில் தனிமையை தவிர்க்கிறதான எல்லா வாய்ப்பும் என்ன செய்து இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலையாக மனசு கற்பனை பண்ணி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அபாயா. வீட்டுக்குள்ள அபாயா போட்டா தான் இவரோட பேசலாம் என்ற அந்த இது வந்துச்சுன்னா நமக்கு எந்த வகையிலும் என்ன அவரோட பழக முடியாது என்கின்ற ஒரு எல்லைக்கு என்ன செய்யும், அது வரும். அப்படி இல்லாமல் இஸ்லாம் எவ்வளவு மறைக்க சொல்லுதோ அந்த மறைப்பை வேறு ஆடைகளை கொண்டும் அவர்கள் மறைப்பார்கள் என்றால், தனிமையை தவிர்த்தார்கள் என்று சொன்னால், மூன்றாவது தேவையற்ற பேச்சு என்ற எல்லைக்கு போகாமல், தேவையற்ற பேச்சுன்னா என்ன, சினிமாக்களை பேசிக்கிறது, நகைச்சுவை அடிச்சுக்கிறது, நக்கல் பேசிக்கிறது, இந்த லெவலுக்கு போகாம ஒரு அளவில் பேசக்கூடிய பேச்சுகள் இருக்குது. ஒரு அளவில் மனுஷன் என்ன செய்யலாம், பேசலாம். சுகம் விசாரிக்கிறதோ அல்ல சாப்பாடுகளை பற்றி விசாரிக்கிறதோ அல்ல சொந்த பந்தங்களுடைய ஒரு கெதரிங்கை பற்றி, ஒரு நிகழ்வுகளை பற்றி, ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசுறதோ மார்க்க ரீதியாக எங்கேயும் என்ன செய்யலை, தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இந்த நெருக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லைஃப்லேயே நம்ம என்ன செய்யலாம், உணரலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு செய்தியில் வருகிறது எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஒரு இடத்திலிருந்து என்ன செய்யறாங்க, வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அஸ்மா பின்த் அபி பக்கர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதினி. வணங்கிட்டா? அப்போ அப்படி வார நேரத்தில் ரசூலுல்லாஹ்களுக்கும் அதே மதினி மஹரம் சட்டமெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி தான் இருக்கிறான். வார நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா என்ன அந்த குதிரைக்கான அந்த அந்த விதைகளை எல்லாம் சுமந்து கொண்டு என்ன செய்யறாங்க, வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூரத்திலிருந்து வராங்க, ஒரு பல கிலோமீட்டர்லேருந்து வராங்க வீட்டுக்கு சேர்த்துக்கண்டு. ரசூலுல்லாஹ் கண்டுக்கலாம் போகலாம். இப்போ அஜ்னபி மஹரம் சட்ட அடிப்படையில் எப்படி போகணும், காரை லெஃப்ட்டுக்கு திருப்பி அப்படியே எடுத்துட்டு போயிடுறோம். வணங்கிட்டா? ஏன் சட்ட அப்படித்தான் நம்ம விளங்கி வச்சுக்கிறோம். சட்ட அடிப்படையில் நம்ம பேசவும் கூட பார்க்கவும் கூடாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு கிட்ட வந்து அந்த ஒட்டகத்தை பணிக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை என்ன செய்யறாங்க, பணிக்கிறாங்க. அப்ப அர்த்தம் என்ன, ஏறுறதுக்கு. ஒட்டகம் வேண்டா த்ரீவில பாத்துக்கோங்க, மோட்டார் சைக்கிள் மாதிரி நினைச்சிடாம த்ரீவில பாத்துக்கோங்க. வணங்கிட்டா? த்ரீவில எப்படி இருக்குது, ஒரு சின்ன ஒரு என்ன அந்த ஒட்டகத்துல திமிழ நினைங்களே, அது மாதிரி ரெண்டு இடத்துல உட்கார்றதுக்கான வாய்ப்பு ஒட்டகத்துல என்ன செய்யுது, இருக்குது. ரசூலுல்லாஹ் பணிக்கிறாங்க. அஸ்மா எல்லாம் அப்படியே நின்ட்டாங்க, ஏறல. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஏறல, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, அவங்க ஏறல. ரசூலுல்லாஹ் வண்டி எடுத்துட்டு ஒட்டகத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த செய்தியை உசுபைர் ரலியல்லாஹு சொல்லிட்டு அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள், நான் ஏறல. ஃபஸ்தஹைது அன் அஸீர மஅர் ரிஜால், ஆண்களோட போறதுக்கு நான் வெட்கப்பட்டேன். நான் ஆண்களோட போறதுக்கு வெட்கப்பட்டேன். யார் ஆண்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள். இந்த ஆண்களோட போறதுக்கு நான் என்ன செய்தேன், வெட்கப்பட்டேன் என்றாங்க. இது சஹாபா பெண்மணிகளுடைய வெட்கம். இதுல முக்கியம் என்ன, செய்தியை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டிக்கல. இன்னொரு செய்தியில நம்ம பார்க்கிறோம், அதாவது சஹாபியுடைய பேர் என்ன, அசீத் நினைக்கிறேன், அபு அசீத் அல்லது அசீத். அதாவது அவருடைய திருமணம், அவர் திருமண நாள் அன்று அந்த வலிமாவாக எது இருந்துச்சுன்னு சொன்னால், இரவு நேரத்தில் ஈத்தம்பழங்களை தண்ணியில போட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற போட்டாங்க. அடுத்த நாள் காலையில எடுத்து அந்த சாரோடு சேர்த்து என்ன அந்த ஈத்தம்பழங்களை பங்கிட்டாங்க. அதுல வருது ஃபமா சனஅத்தஹு தஆமன் வலா கத்தமத்துஹு இல்ல இம்ரஅத்துஹு. ஃபமா சனஅத் வலா, அதாவது அந்த செய்தியை அந்த உணவை செய்ததும் அவர்களுக்கு பரிமாறியதும் அவருடைய மனைவி தான் வருது. அந்த உணவை செய்ததும் அந்த உணவை அந்த வந்தவர்களுக்கு வலிமால பரிமாறியது யாரு, அன்றைக்கு யாருக்கு திருமணம் நடந்ததோ அவருடைய மனைவின்னு வருது. இதை இமாம் புகாரி தலைப்பாவே என்ன செய்றார், போறார். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒரு பெண் தனக்கு அதாவது நெருக்கமான அதாவது குடும்பத்துடையவர்கள் வருகிற நேரத்தில் அல்லது அறிந்தவர்கள் வருகிற நேரத்தில் அவர்களாகவே பணிவிடை செய்வது கூட மார்க்கத்தில் என்ன செய்யல,
தடை செய்யப்படலை. எந்த ஒழுக்கத்தோடு? மார்க்க ஆடையோடு. மார்க்க ஆடை என்றது அவங்க மறைச்சி வழங்கிட்டா தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து சாதாரணமான நிலையில் அவர்கள் அந்த மாதிரி செய்வது தவிர்க்கப்படவில்லை. எனவே நம்ம வீடுகளில் யாரும் இதை ஒரு ஒரு அதாவது இனி இல்லை என்ற அளவுக்கு ஒரு இறுக்கமான சட்டமாக இஸ்லாம் சொன்னதாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது இஸ்லாம் சொந்த பந்தங்களோடு சேருங்கள் என்று சொல்லி எல்லைகளை தளர்த்து விட்டதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டுக்கு மத்தியிலான ஒரு நிலை என்ன? இஸ்லாமிய ஒழுக்க ஆடைகளை பேணி அவர்களோடு என்ன தனிமையை தவிர்த்து மோசமான அல்லது எல்லையற்ற பேச்சுக்களை தவிர்த்து நம்ம சாதாரணமாக உறவாடி பழகுவதில் மார்க்கம் என்ன செய்யலை, தடை செய்யவில்லை. இப்படியும் அஜ்னபி மஹரமி என்ன செய்யலாம், பேணலாம். இதே சட்டம் எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வெளியே அது வேற, அறியாதவர்களுக்கும் அறிஞ்சவங்களுக்கும் நாங்கள் ஒரு வித்தியாசம் காட்டுவோம், அப்படியா இல்லையா? அறியாதவர்களுக்கும் அறிஞ்சவர்களுக்கு நாங்கள் ஒரு வித்தியாசம் காட்டுவோம். அந்த வித்தியாசத்தை இஸ்லாம் அங்கீகரிக்காமலாம் இல்லை. இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, அங்கீகரித்திருக்கிறது. அந்த அங்கீகரிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நிறைய பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற டைம்ல உம்மு சலீம் வீட்டுக்கு யார் போவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க, அங்க உறங்குவார்கள், அங்க சாப்பிடுவாங்க, அங்க தொழுவாங்கன்னு அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையாக இருந்தா முன்மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு செய்ய மாட்டாங்க. அனஸ்லாம் இருப்பாங்க, மஹரமான ஒரு ஆள் இருக்கிறாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதிகமா அந்த வீட்டுக்கு என்ன செய்வாங்க, போவாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த எல்லைகளை கவனத்தில் கொண்டு நாங்கள் நடப்போமாக இருந்தால் அப்படி உறவுகளை பேணுவதில் மார்க்கத்தில் என்ன எந்த விதமான தடையும் என்ன இல்லை.